ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்குதுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்குது. இந்த பர்டிகுலர் காசு மாலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்லஸ் மாதிரி வேர் பண்ணக்கூடியது. இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான். பார்த்திங்கன்னா சென்டரில் க்ரீன் கலரில் உங்களுக்கு கெம்பு வச்சு ஒரு மேங்கோ ஷேப்பில் ஒரு பென்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரிமூவ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு தான். ஃபுல்லாக லக்ஷ்மி காயின் வச்ச மாதிரியான ஒரு நெக் பீஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சில்க் சாரீஸ்க்கெல்லாம் தாராளமாக நீங்கள் இதை மேட்சப் பண்ணி வியர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸ். ரேட் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது, கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க. 480 ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் 480 ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த காசு மாலையெல்லாம் நம்ம நார்மல் காசு மாலை எடுத்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ஹை ரேட்டில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 450 550ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டிசைன் உங்களுக்கு நல்ல ரேட் கம்மியில் வித்து கம்மலோடையே வருதுங்க. வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில்க் சாரீஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 480 ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நெக்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஸ்டாக் அப்டேட் தான். ஆல்ரெடி நான் இது வந்து நிறைய பீசஸ் சேல் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிற மாதிரியான டிசைன், நல்ல க்ளோஸில் பார்த்திங்கன்னா கூட டிசைன்ஸ் நல்லாவே தெரியும். இதெல்லாம் அப்படியே டைமண்ட் கட்டிங்கில் இருக்கிற ஸ்டோன் மாதிரியான லுக் கிடைக்கும் உங்களுக்கு. சீசட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செயின் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக ஸ்டோனில் இருக்கக்கூடியது. ட்ரெடிஷ்னலான லுக்கு சில்க் சாரீஸ்க்கு நல்லாவே செட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்டிக் பேட்டர்னுங்க. சென்டரில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிக்கு கீழே இந்த பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே உங்களுக்கு ஒரு இயரிங் மாதிரி வந்துடும். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பீகாக் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரியான பீஸு. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேக் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இது 1440 ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கான இயரிங்ஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த செட்டு விசிறி டைப் கம்மல் மாதிரியே இருக்கும். நம்ம கோல்டில் பண்ணால் என்ன லுக் வருமோ அந்த லுக் அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க. சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. 1440 ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்ச். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் இது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி வியர் பண்ணக்கூடியது. லுக் வைஸ் உங்களுக்கு கோல்டு லுக் இருக்கிற அதே பேட்டர்ன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு க்ரீன் ஸ்டோன். இதுதான் இந்த நெக்லஸோட ஹைலைட்டே. யார் வியர் பண்ணாலும் இது நல்லா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோல்டன் கலர் செயினுக்கு இந்த க்ரீன் கலர் சென்டர் பென்டென்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன் மல்டி கலருங்கிறதுனால நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் தாராளமாக மேட்ச் பண்ணி வியர் பண்ணலாம். இதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த க்ரீன் ஸ்டோன் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் இது நீங்கள் மேட்ச் பண்ணி வியர் பண்ணலாங்க. ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஒன்லி 1050 ப்ளஸ் ஷிப்பிங். 1050 ரூபா மட்டும்தான். பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் வராது. இந்த மாதிரி பேக் செயினே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். 1050 ரூபா. 1050 ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு இயரிங்ஸ் செட்டாக வந்துருங்க. ஒரு க்யூட்டான இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இயரிங்ஸ் ஆல்சோ லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வித் இயரிங்ஸ் ஓடையே சேர்த்தியே உங்களுக்கு 1050 ரூபா தான். வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டி மாடல். இது டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டிசைன் பேட்டர்ன். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நெக் பீஸ் தான். வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பீஸு. இதுக்கு கொடுத்துருக்கிற இயரிங் ஆல்சோ லுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கழுத்தில் ஒரு சிலருக்கு சின்ன கழுத்தாக இருக்கும், ஒரு சிலருக்கு நல்ல பெரிய கழுத்தாக இருக்கும். யார் வியர் பண்ணாலும் கழுத்தில் நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியணுன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வைக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்டோன் ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இயரிங்ஸ் ஒன்று செட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இயரிங்ஸ் ஆல்சோ லுக்கு. இயரிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இந்த ஸ்டோன் பேட்டர்னுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் சாரீஸ்க்கு வியர் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் வச்ச மாதிரி லெஹங்காஸ் ஏதாவது போட போகிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இது நல்லா அழகாக இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க.
இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ருபீஸ் வருதுங்க. பேக் சைடு ரோப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரோப் பிடிக்கலைன்னா செயின் கூட மாற்றி கேட்டுக்கோங்க. செயினுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் போட மாட்டாங்க. செயின் மாற்றியே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் புக் பண்ணும்போது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அனுப்பிடுவோம். இதோட ப்ரைஸ் வெறும் 850 ரூபா மட்டும்தான், வித் இயரிங்ஸோடு வருது. வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க.